இது மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. அது என்ன அவங்க குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. ஷாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்ல பாப்பாவ. அவ்வளோ பெரிய ஆக்டர அப்படி முடிவெடுக்கிறதுல இருந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு நாள் இருந்ததில்ல. ஆ பாக்குறது கேரவன்லயும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி. ஸ்பாட்ல பாப்பாக்கு ஷாட் இல்லனாலும் அங்க தான் இருப்போம் நாங்க. மேக்ஸிமம். தூங்குற டைம் மட்டும் தான் கேரவன் வந்து அந்த தூங்கிட்டு தூங்குறது எல்லாமே ஒரிஜினலாவே எடுத்தது தான். எப்ப தூங்குறதுன்னு கேட்டுட்டு சார் கேட்டுருவார் பாண்டியராஜ் சார். ஏன்னா ஸ்கிரிப்ட்லயே அவர் எழுதி வச்சுட்டாரு. தூங்கணும், எந்திரிக்கணும் அது மாதிரி கேட்டுக்கிட்டாரு. சூர்யா பாப்பா எப்ப தூங்குவாங்கன்னா, சார் இந்த டைம்ல தூங்குவாங்க அப்படின்னு. சூப்பர் சூர்யா நீங்க சொல்லுங்க அப்படின்னா தட்டி கொடுப்பேன். நான் லைட்டா தட்டி கொடுத்ததுக்கப்புறம் சேதனை வாங்கிட்டு சேதனை லைட்டா தட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஷாட் தான் அப்படி எடுத்தாங்க. தூங்கி எந்திரிக்கிறது. எந்திரிக்கும் போது அப்பா அம்மான்லாம் சொல்றதுன்னா நான் மறைஞ்சுக்குவேன். கேமரா பின்னாடி மறைஞ்சிட்டு நான் அப்படியே எட்டி பார்ப்பேன். அப்பா அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் தாண்டி மகிழினிக்கும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் உருவாயிட்டு கண்டிப்பா பாக்குறவங்க எல்லாம் வந்து மகிழினி மாதிரி ஒரு குழந்தை இருந்தா போதும்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அட்மாஸ்பியர் அந்த படத்துல ஃபுல்லா டிராவல் ஆறாங்க. இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? என்னோட பேர் சூர்யா. நான் வந்துட்டு இங்க சென்னையில செல்லம் கலாலயம் அப்படின்னு சந்தோஷ் செல்லம், செல்லா செல்லம் அவங்களோட நாடக குரூப்ல ஒரு மாணவரா சேர்ந்து நாடக ஆக்டர் ட்ரெயினரா இருக்கேன் நான் இப்போதைக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.